ஸ்வாதிகோ எபிசோட் 3. நம்ம கேமுக்குள்ளே போயிடுவோம் சீக்கிரம். ஓகே, லாஸ்ட் டைம் அந்த இதுவோட முடித்தோம். மணி ஷாப்பர்கிட்ட பற்றி முடித்தோம். அது நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணுறது நம்மகிட்ட அமௌண்ட் இல்லை, அதனால் இப்போது செக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இதுவுமே அதுக்கான காசு இல்லை நம்ம கையில். சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த சைடு தான் போர்ட்டல் யூஸ் பண்ணிக்குவோம். போர்ட்டல் வழியாக போயிட்டு தான் நம்ம போனோம். இல்லை அதே ஜம்ப் பண்ணுறா வந்துட்டான். ஐயோ, இவனுங்கிட்ட மாட்டுறதா? இவனுங்கிட்ட பேசுகிறத பார்த்து பெரிய வேலையாகுது. எதில் லாஸ்ட் டைம் இன்டர்நெட் சரியா தேவைப்படல. இல்லை, இதுதான் இதில் விட்டோமா அதில் விட்டோமான்னு தெரியல. யூஸ் போர்ட்டல் குயிக்லி, போர்ட்டல் மாதிரி அது. சரி, இதே போவோம். ஏன் நண்டு காலம் வரும்? என்ன வந்தா அந்த மண்டே அவர் தான் போடணும். இருக்கு கையில் அடிக்கணும், தை பண்ணோம். கீழே வந்து அந்த முள் இருக்கும், முள் சுருவிச்சுன்னா நம்ம கைலி. அதான் அது அடிக்கிற முள் காலி. அது கொஞ்சம் பார்த்து போனா கரெக்டாக இருக்கும். இந்த டைம் போகிறேன். காலி. இது லாஸ்ட் சான்ஸ். ஜம்ப் பண்ணுற மாதிரி இருப்போம். ஏதோ ஒன்று கீழே வந்தோம். கீழே இதனால நம்மளுக்கு வந்து பொட்டி கிடச்சிது. பொட்டி கிடச்சிங்கன்னா அதில் ஒரு சாவி மாதிரி விளக்கு. எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சரி, கிளம்புவோம். மறுபடியும் அந்த முள்ளு வழி தான் போகணுமா? இல்லை, ரைட்டு. வந்துட்டான் அந்த மண்டையன். இவன் தான் சரியான வேலை பார்த்து விட்ருவான். தள்ளி விட்ருவான் பள்ளத்தில். ஒரு 2 தடவை அடிக்கணும். மாட்ட மாட்டாது. வர மாட்டிக்கினாரு ஒருத்தன். இங்கே இருப்பான் ஆந்த மண்டையன். ஆந்த மண்டையன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும், இல்லைன்னா தள்ளி விட்டுருவான். அந்த கீழே போய் அந்த சாவி டோர் திறக்கணும். அதுக்கு நம்ம அந்த சாவி எடுத்து நம்ம போயிட்டு நான் அந்த பவர் மூலியமாக திறந்துட்டேன். அங்கே ஒரு லாக் மாதிரி இருக்கும், அந்த லாக் எடுக்கணும். லாக் எடுத்தால் தான் நம்மளால் திறக்க முடியும். பாத்துரா கைப்புள்ள, தாவுடா தாவு. நானே எங்கடா தாவத்து தடவிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. இவங்க 2 பேர் தள்ளி விட்டுருவானுங்க பள்ளத்தில். அப்புறம் மறுபடியும் பஸ்லேருந்து வரணும். இவனை தள்ளினாதான் நம்மளால் தப்பிக்க முடியும். இவனை அடிக்கணும். இவனை அடித்தாதான் நம்மளால் தப்பிக்க முடியும். தப்பிக்கணும்னா
நம்ம இவனை சாவடிக்கணும். ஏன்னா ஒரு டைம் நம்ம எஸ்கேப் ஆகி அவனுக்கிட்ட எல்லாம் தள்ளி விட்டாங்க, மறுபடியும் பஸ்லேருந்து வரணும். அதெல்லாம் ஒரு கடுப்பு. சோக மியூசிக் போட்டானு இப்போ பாரு. இப்போ தான் வேலையே இருக்கு. வந்துட்டாரு குடிங்கி மகான். இவர் அடிக்கிறது தான் பெரிய வேலையே நம்மளுக்கு. ஆமாம், குடிங்கி வந்துட்டாரு. உயிர் போயிடுச்சு. அரை உயிர் தான் இருக்குது. இந்த அரை உயிரை வச்சு இந்த நாயை காலி பண்ணணும். இல்லைன்னா மறுபடியும் பஸ்லேருந்து வரணும். கொஞ்சம் கஷ்டம் தான் ஆகுது. நான் என்ன பண்ணுறது? கிட்ட போய் அடிக்க முடியாது. கிட்ட போய் அடிச்சோன்னா கத்தி வச்சு ஒரே போட்டுருவான். அரை உயிர் தான் இருக்குது. போடுறான் பாருங்க மியூசிக்கு. டான் டான். ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன பண்ணுறது? போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இவனை வந்து காலி பண்ணணும். காலி பண்ணால் தான் தப்பிக்க முடியும். அந்த சாவி எடுக்கணும். இந்த சாவி தான் இப்போ நம்ம மேட்டு. இந்த சாவி வேணால் அந்த நாய் சாகணும். இந்த நாய் செட்டாக தான் அந்த சாவி கிடைக்கும். 6 உயிர் தான் இருக்குது எனக்கு. காலி. அது அசந்த சமயம் பார்த்து அடிக்கணும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அடிக்க வேண்டியதாக. அதாவது இவனை அடிக்கிறதுக்கு நான் படாத பாடுபடுறேன். இவன் செத்துட்டானா நம்ம நிம்மதியாக இருக்கலாம். அவர் ஷீல்டு போடுவார். ஷீல்டு போட்டு நம்மளுக்கு அனுப்பிச்சி விட்டுருவார். சில சமயம் இன்னும் 18% தான் இருக்குது. எல்லாம் இந்த தடவை சோழியை முடிச்சிடலாம். எது தம்பிய சோழியை முடிக்கிறான்? யாரை அடிக்கிறா? இதோ வரேன், இது வரேன். போடே. கொஞ்சம் இன்னும் ஒரு அடி அடிக்கணும்னு நினைக்கிறேன். காலி. குறா சாவி குறா. சாவி வந்துச்சு, சாவி வந்துச்சு. போடா போடா போடா. சாவி ஓப்பன் பண்ண. ஐயோ, ஆந்த மண்டையா இருக்கான். ஆந்த மண்டைய உங்கள்கிட்ட மாட்டோம். சாவி எடுக்க நம்மளுக்கு வேஸ்டாக போயிடும். மறுபடியும் பஸ்லேருந்து வர மாதிரி ஆகிடும். அதை அந்த மண்டைய சிக்கடாடி. அந்த மண்டையா மேலே போயிட்டான். 2 அந்த மண்டையா இருக்கான். ஒருத்தனுக்கு அடி வந்துச்சு. பவர் போய் இந்த மண்டையா காலிட. ஆண்ட மண்டையா நீ. அந்த மண்டையா அந்த மண்டையா அந்த மண்டையா அந்த மண்டையா. ஆந்த மண்டையா ஒரு அடி அடிண்டா. ஆந்த மண்டையா அவன. சாரி, வவ்வால் மண்டையன். வவ்வால் மண்டையன் நான் சொல்ல மாட்டேன். அது நான் பேட்மேன் பிடிக்கும், அதனால நான் வவ்வால் மண்டையை சொல்ல மாட்டேன். ஆந்த மண்டையன் தான் சொல்லு. ஆந்த மண்டை வவ்வால் கயிறு. அப்பா, ஒரு உயிர் பாயிண்ட் கொடுத்தா ஆண்ட மண்டை. போடா போடா போடா. எடுத்தாச்சு. ஒரு உயிர் கிடைச்சிருச்சு. நம்ம போயிட்டு சாவியை திறந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போனோம். போடா பார்ப்போம். ஐயோ, நல்ல வேலை. அந்த ஒரு உயிர் எடுத்தது இப்போ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. செத்தான்.
இந்த உயிரை எடுத்துப்போம். போடா போடா ஜம்ப். அவ்வளோதான். சாவியை போட்டு திறந்து இந்த பக்கம் வந்தாச்சு. ஐயோ சாவியா, அதை எங்கே போய் எடுக்க? லாக் ஓப்பன் பண்ணியாச்சு. எங்கேயோ ஓப்பன் ஆகிருக்கு, எங்கே போகணுன்னு தெரியல. அப்பா டவுனா. ஓ இதுதான் ஓப்பன் ஆகிருக்கா? போடா 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 ஜம்புடா. வெயிட் பண்ணவே கூடாது, டைமே இல்லை நம்மளுக்கு. சீக்கிரம் நம்ம முடிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு போய் ஆகணும். ஐயோ தள்ளி விட்டான்டா அந்த மண்ணே. இந்த ஆட்டை பார்க்க போய் இது வராம காலி பண்ணிட்டான். ஆண்ட மண்டேனா அடுத்த சாவி நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. எங்கேருந்து அதுக்கு எவனாவது சண்டை போடணுமோன்னு நினச்சேன். அதுக்கு எவனையாவது போட்டு அடிச்சுக்கிட்டு கிளம்பணும்னு பார்த்தேன். சரி போ போ போ. லாக் பண்ணியாச்சு. இதுதான் இப்போ கிரிட்டிக்கல். இந்த ஆந்த மண்டையை நான் சமாளிக்கணுமா? அந்த மண்டையா இந்த மண்டையா அந்த மண்டையா அந்த மண்டையா ஒரு பாயிண்ட்டை கொடுத்தா அந்த மண்டையன். பூஸ்ட் மிஸ் இந்த பவர் எடுக்கணும்னா அந்த ஆந்த மண்டையை காலி பண்ணணும். அப்போ தான் எடுக்க முடியும். ஆந்த மண்டையை காலி பண்ணால் பவர் வேணும். பவர் எங்கேருந்து கிடைக்கும்? அந்த மண்டையன் அந்த மண்டையன். சரி சரி பார்ப்போம். முடிக்க போகிறேன் கொஞ்ச நேரத்தில். ஒரு நிமிஷமா வச்சிடலாம். இதை தாண்ட முடியாமல் ரொம்ப அவசியம் இருக்குல்ல. ஆண்ட மாட்டேன். அப்போ ஐயோ சாவியா, கோ சாவியா. கோ சாவியா. ஐயோ இப்போ மேலே நம்ம போகணும். மேலே தான் போகணும் போல இருக்கு, வேறு வழி இல்லை. காலி. சரி நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம்.